மதுரை ஐயர் பங்களா பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தனியார் கொரியர் சர்வீஸ் வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டனர். அந்த வாகனத்தில் 47 கிலோ தங்க நகைகள் இருந்தன. மதுரையில் உள்ள பல்வேறு நகை பட்டறைகளில் செய்யப்பட்ட நகைகள் சேலத்தில் உள்ள நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் வாகனத்தோடு தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் நகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை 1000 விளக்கு பகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை உத்தமர் காந்தி சாலை சந்திப்பு உம்மிடி பங்காரு நகைக்கடை அருகே ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த பொலிரோ வாகனத்தை மடக்கி சோதனையிட்டபோது 189 சவரன் தங்க நகைகள், 142 கேரட் வைரம் என மொத்தம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் உம்மிடி பங்காரு கார்ப்பரேட் ஆபீஸ் சுந்தரம் அவென்யூவிலிருந்து ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள நகைக்கடைக்கு கொண்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. உரிய ஆவணம் இல்லாததால் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த ராஜ்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.